அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீண்ட நாட்கள் கழித்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் 2025 முதல் அரசு வழியாக வெளிவந்திருப்பது இன்னும் மகிழ்ச்சியை தெரிவிக்குது நமக்கு. அப்படிப்பட்ட எந்த துறையிலிருந்து வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவந்திருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ எல்லாருமே ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலையே பார்த்து கிளிக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் இதோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இந்த தடவை எவ்வளவு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளவு வேக்கன்சி நமக்கு இந்த தடவை கிடச்சிருக்குது, இந்த விஏஓ வேலையை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்கான குவாலிஃபிகேஷன், மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், இதற்கான சம்பளம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் சம்பளம் என்ன, மேக்ஸிமம் சம்பளம் எவ்வளவு கிடைக்க போகிறது, அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய அலவன்சஸ் என்னெல்லாம் கிடைக்க போகிறது, ஸோ ஜாப்போட லொக்கேஷன் ஓகேங்களா. ஸோ இந்த ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஜாப்போட லொக்கேஷன் வந்து எந்தெந்த மாவட்டத்திலலாம் நமக்கு வந்து இருக்க போகுது, ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ணால் நமக்கு ஈஸியாக வந்து வேலைன்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம மெயினாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா. இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் நம்ம எப்படி செலக்ட் ஆகிறது, ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்ன ப்ராசஸிங்லாம் இருக்குது, கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த 3 விதமான செலெக்ஷன் ப்ராசஸ் தான் நம்மளுக்கு கிடைக்க போகிறது. ஸோ இந்த 3 விதமான செலெக்ஷன் ப்ராசஸ்லையுமே நமக்கு வந்து என்னென்னலாம் இருக்கணும், என்னென்ன நம்ம பண்ணணும், ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ இதை பற்றின முழு தகவலுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பானது எங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்குது, ஸோ எங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், மறக்காமல் லைக் பண்ணியிருக்கணும், மறக்காமல் ஷேர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இங்கே வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட், அதாவது நிறைய பேருக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட்னா தெரியாது, விஏஓன்னா தான் ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு இந்த கிராம உதவியாளர் தமிழில் சொன்னால் மட்டும் தான் புரியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, அதனால் 3 மாதிரி சொல்லியாச்சு. சரிங்களா? ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு, கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு, வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்புக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 2024 அதாவது டிசம்பர் மாதமே கடைசி மாதத்தில் வந்திருந்தது. ஸோ அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆக போகுது. ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சரிங்களா. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ தான் இதுக்கு ஓப்பன் ஆகியிருக்குது. ஸோ இந்த அப்ளை பண்ணுறது எப்படி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்கெங்கே அப்ளை பண்ணால் வேலைன்றது ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கத்தை நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது போஸ்ட்டோட நேம், என்ன போஸ்டிங்க்கு இதற்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட், கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், என்னென்னா இந்த விஏஓவோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அது எப்படி இருக்கும் ஜாப்போட நேச்சர் அப்படின்னா, ஒரு கிராம உதவியாளர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு தாலுக்காவில் எத்தனை குக்கிராமங்கள் இருக்குது, எத்தனை மக்கள் வசிக்கிறாங்க, அதில் எங்கெங்கே என்னென்ன பயிரெலாம் இடுறாங்க, என்னென்ன வகையான நிலங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் ஃபஸ்ட்டில் இந்த விஏஓ அவர்ன்றவர் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஜாப்போட நேச்சர் இப்படி தான் அது இருக்கணும். அடுத்ததாக அங்கே மக்கள் எப்படிப்பட்ட உணவுகள்லாம் சாப்பிட்றாங்க, ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான தேவைகள்லாம் இருக்குது, ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன
தேவைகள்லாம் இருக்குது. இது எல்லாமே பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும் இவருடைய ஜாப் நேச்சர். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த விஏவோட வேலைகள் தான். சரிங்களா? ஜாப் நேச்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்ததா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ். சரிங்களா? இதற்கான டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 2299 வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக, அதாவது 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து இந்த வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இதில் மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். அதற்கு மேலே நீங்கள் வந்து என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். 8வது 10வது டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி, பிஜின்னு சொல்லிட்டு எது படிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். ஸோ அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் இதற்கான சம்பளம். ஓகேங்களா? லெவல் 6ல் இதுக்கான 11,100லேருந்து இதற்கான சம்பளம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ ஸ்டார்ட் ஆகி 35,100 வரைக்கும் இதற்கான ஹையஸ்ட் சம்பளம் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் ஜாப்போட லொக்கேஷன். இதற்கான ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டம் வேணுனாலும் இதற்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாவட்டம் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், எனக்கு இந்த மாவட்டம் போஸ்டிங் வந்தால் தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தேவை ஒரு கவர்மெண்ட் ஜாப் தாங்க. ஸோ அதனால் எந்த மாவட்டம் வேணும்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரெடியாக தான் இருக்கணும், ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய சொந்த மாவட்டத்துக்கு நீங்கள் நினச்ச இடத்துக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி கொஞ்சம் மைண்ட் கேம் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே இந்த வேலையெல்லாம் நீங்கள் வாங்கிட முடியும். சரிங்களா? அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளை பண்ணிவிடுவாங்க. எக்ஸாமா அப்படின்னு சொன்னோடனே அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸாமுக்கே போக மாட்டாங்க, அப்படியே ரிஜெக்ட் ஆகிடுவாங்க. அதுலேயே நிறைய பேர் ரிஜெக்ட் ஆவாங்க. ஸோ எக்ஸாமில் நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லைங்க, ரொம்ப சிம்பிளாக தான், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த விஏஓ வேலைக்கு எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆன்சர் ஷீட் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்ருப்பீங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்ததாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்சர் ப்ளஸ் அது கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோடு இருக்கும். சரிங்களா? அந்த அப்படியே நீங்கள் ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்குங்க. அதை பார்த்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் தமிழில் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஸோ இதுதான் எக்ஸாம். ஒரு சில மாவட்டங்களில் இப்படி எக்ஸாம் நடத்துவாங்க. ஒரு சில மாவட்டங்களில் அந்த மாவட்டத்தோட கலெக்டர் வந்து ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க. அந்த தலைப்பில் எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? இப்படி தான் இருக்கும் எக்ஸாம். ஓகேங்களா? இதில் டாப் மார்க் வந்தீங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூ பண்ணுவாங்க. தனித்தனி இன்டர்வியூ நடக்கும். ஸோ அடுத்ததாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் தான் நடக்கும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அடுத்ததான் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் வந்து மார்ச் 10ஆம் தேதியிலேருந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸ்டார்டிங் ஆக போகுதுங்க. ஸோ இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து அன்றைக்கி தான். ஓகேங்களா? மார்ச் 10ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் ஆர்கனைசேஷன். இந்த வேலைவாய்ப்பானது எங்கேருந்து நமக்கு அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து தான் அஃபிஷியலாக இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதோட அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம்னாக்க cra.tn.gov.in www.tnpc ரெண்டு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 வெப்சைட்லையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இன்றைக்கான அப்டேட் இதுதான் நம்ம பார்த்துருக்கிறது. ஸோ மறக்காமல் எல்லோரும் மார்ச் 10ஆம் தேதி நம்ம சேனலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. டெய்லியும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக மார்ச் 10ஆம் தேதியிலேருந்து இதுக்கான அப்ளை பண்ணுற வீடியோஸ் நம்ம போடுவேன். அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் மண்ணிலேருந்து. சரிங்களா? ஸோ இன்றைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையோட அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.